ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம பழைய ஏற்பாடு ஆதியாகமத்தில் பார்க்குறோம். நம்ம அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, லாசரு என்ற ஏழை மரித்து ஆபிரகாமின் மடியிலே அவர் படுத்திருந்தார் என்றதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய தன் வாழ்க்கை முறையினால அவர் ஹி அப்டெயின்ட் தி இட்டர்னல் லைஃப், பரலோக ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாம் எப்படி நடந்தார், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்ன்றதை தவிர ஆபிரகாமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வேதாகமத்தில் நம்ம என்ன வழியை சூஸ் பண்ணணும், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 7:14 இன்றைக்கான மனவசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசலோ இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஆகையால அதை கண்டுபிடித்தவர் ஆபிரகாம். இப்போ ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய ஸ்டோரியை நான் ஒன்று அனலைஸ் பண்ணேன், அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் லோத் என்றவர் ஆபிரகாமினுடைய அண்ணன் மகன். அப்போ ஆபிரகாம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கார், லோத் அவருடைய மகன் ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ இவர்கள் இருவருக்குமே ஆட்டு மந்தை வேலையாட்கள் மேய்ப்பர்கள் இவர்கள் எல்லாம் பழுகி பெருகி அந்த பூமியை நிரப்பிற்று அவர்கள் இருவரும் தாங்கக்கூடாத மாதிரி அந்த அளவுக்கு பெருகி இருந்தார்கள். ஆகையால அவங்க மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் சண்டை ஏற்பட்டது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என்ன, நம் சகோதரர்கள், நமக்கு பிரச்சனை வேண்டாம், நீ இந்த கிழக்குக்கு போறனா நான் மேற்குக்கு போறேன், நீ வடக்குக்கு போறனா தெற்குக்கு போறேன், ஆகையால நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி ஆபிரகாம் சொன்ன உடனே இதுதான் முக்கியமான விஷயம், அவர் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அவர் சுத்தி பார்க்கிற எந்த இடம் பசுமையான நீர் பாய்ச்சல் ஓடுகிற நிலம், ஓகேவா, அது சோதோம் குமாராவின் அருகே உள்ள ஒரு பட்டணத்தை அவர் காண்கிறார். அதை கண்டு அவர் பயங்கரமா ஓகே, அந்த நிலம் ரொம்ப நீர் பாய்ச்சலோட வளமாக இருக்கிற நிலம், அதை நான் தெரிந்து கொள்றேன்ட்டு முன்கூட்டியே அவர் போய் அதை எடுத்துக்கிறாரு. அதை கண்ட ஆபிரகாம் ஓகே நான் வேற இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயினான ஒரு ட்ரை லேண்டை தான் ஆபிரகாம் எடுத்துக்கிறார். அப்போ தேவன் சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் இருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று தேவன் அங்கே வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆகையால ஆபிரகாம் லோத் எடுத்தோன்னா அவர் சண்டை போடலை, அவர் ஆர்கியூ பண்ணலை, இல்லை நீ நல்ல இடத்த எடுத்துட்டா எனக்கு அதுதான் வேணும்ன்ற அவர் சொல்லலாம். அவரை விட்டு கொடுத்துட்டார். விட்டு கொடுத்து ஓகே எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் கண்டெம்ட். அதாவது அவருக்கு என்ன இருந்ததோ அதில் அவர் கண்டென்டடாக இருந்தார். ஸோ இப்படியாக இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம விட்டு கொடுக்கணும்னு நமக்கு தெரியும், நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம நிஜமாலுமே நம்ம இதை லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யோர் லைஃப் வில் பி அ கேக் வாக்.